உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க. ஐயோ, இதுக்கு மேலே நான் வேலை செய்தது போதும், இதுக்கு மேலே உழைச்சி கொட்டினது போதும், பலன் இல்லை, மன வலிமை இல்லை, உடல் வலிமை இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நம்ம உடம்புக்குன்னு ஒரு கொஞ்சம் பலன் இருக்குது, அப்படி தானே? நம்ம உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்குன்னு ஒரு பலன் இருக்குது. அதை வச்சு நம்ம ஏதோ நம்ம வேலையை முடிச்சிடுறோம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு பலன் கொடுக்கும்போது, நம்மை தேவன் பலப்படுத்தும் போது நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த சோர்வே வராதுங்க. ஐயோ போதும், ஐயோ உழைச்சது போதும், ஐயோ நான் வேலை செய்தது போதும், பிஸ்னஸ் பண்ணது போதும், அந்த எண்ணம் வராது. தேவன் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. சரிங்களா? தேவன் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறாரு. எனக்கு கூட இப்போ இந்த ஒரு மாதமாக எடிட்டிங் பண்ணுறேன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட் வலிக்குது, வலது கை வலிக்குது. இப்போ இடது கையில் தான் நான் வேலை செய்கிறேன், லெஃப்ட் ஹேண்டில் தான் நிறைய வேலை செய்கிறேன். அதாவது நம்ம உடம்பு குறைபாடு உள்ளது தானேங்க. ஆனால் தேவன் நம்ம பலத்தை ஏற்றி விடுவார். என்னை பலப்படுத்துகிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர் யாருங்க? இயேசு தானே. அவர் பலப்படுத்திட்டா நம்மளால எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? தேவன் அந்த அளவு நம்ம உடம்புல உள்ள பலனை ஏற்றி விட முடியும், நம்ம மனசில் உள்ள பலனை ஏற்றி விட முடியும். சரிங்களா? அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம இருக்கிற பலனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்லை. தேவன்கிட்ட கேளுங்க, உங்கள் பலனை ஏற்றி தருவார். உங்கள் மன தைரியம், உங்கள் மன வலிமையும் ஏற்றி தருவார். சரிங்களாங்க? அதுதானே நம்மளுக்கு வேணும். நம்ம எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னா இதெல்லாம் தேவைப்படுது. கரெக்டாங்க? இப்போ நம்ம எலியான்ற தீர்க்கதரிசி அவங்களே நினச்சிட்டாங்க, ஐயோ போதும், நான் ஊழியம் செய்தது போதும், நான் ரொம்ப செய்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு வலிமை இல்லை, மன வலிமை இல்லை, உடல் வலிமையும் இல்லை, சோர்ந்து போயிட்டேன், டோட்டல் ஓய்வு தேவை, முற்றிலுமாக நான் ஓய்வு பெறுகிறேன்னு சொல்லிட்டு வனாந்திரத்தில் போய் ஒரு சூறைச்செடிக்கையில் போய் படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வலிமையெல்லாம் இழந்துட்டாங்க. மனிதன் தானே, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம வலிமை இழந்துடும். அப்போ தேவதூதன் சாப்பாடு கொடுக்குறாங்க, அடை கொடுக்குறாங்க, தணலில் சுட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொடுக்குறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவ்வளோதான், நான் டோட்டல் ஓய்வு, அவ்வளோதான், எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டு வேணும்னு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. 2வது தடவையும் தட்டி எழுப்பி சாப்பிடுன்றாங்க. 2 தடவை சாப்பாடு கொடுத்தோடனே எலியா 40 நாள் நடந்தாங்கங்க அந்த ஸ்ட்ரென்த்து வச்சு. இந்த சாப்பாடு தேவதூதன் கொண்டு வந்தான் பார்த்தீங்களா 2 தடவை, அந்த சாப்பாடை சாப்பிட்டு 40 நாள் நம்ம எலியா தீர்க்கதரிசி நடந்தாங்க. எல்லாம் போதும், முடிஞ்சு போச்சு, நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் தேவன் பலப்படுத்தினால் நம்ம வாழ்க்கை எங்கேயும் அப்படியே தேங்கி நிற்காது, எங்கேயும் நின்றுட மாட்டோம். இந்த தேவன் கொடுக்குற பலன் இருக்குதுல்ல, அதை வச்சு எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. சரிங்களாங்க? அதிகமாகவே செய்வீங்க. ஓகேங்களா? 40 நாள் தொடர்ந்து அந்த 2 வேளை சாப்பிட்ட சாப்பாடை வச்சு 40 நாள் நடந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பலன் தேவன் கொடுத்தாரு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இயேசு கூட கெத்சமனே தோட்டத்தில் மன வலிமை அவங்களுக்கு குறைஞ்ச போது பெரிய தேவதூதன், பலத்த தேவதூதன் இயேசுவை பலப்படுத்தினார். ஒரு மனிதனா இந்த மனித உடம்புல நம்ம இருக்கிறோன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும்? தேவ பலன் வேணும். தேவன் உங்களை இன்னைக்கு பலப்படுத்துவார். அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. சரிங்களா? சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.